நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த இயரில் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்னடா சாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. இந்த 8 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன அடி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க, இல்லை ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஓகேங்களா? லைஃப்பில் வந்துட்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு யாருமே இருக்கக்கூடாது. பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிச்சோம் செத்தோம் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா முயற்சி பண்ணி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு, அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து வீடியோவில் நான் என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் ஏஜென்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து சிங்கப்பூரில் கேட்குறது கிடையாது, ஆனால் இந்தியாவில் கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் உங்களை உள்ளவே விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூர் யாராவது போகிறாங்க ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார வந்துட்டோம். ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ், எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, பிஎஸ்ஐ ஜாப், இந்த மாதிரி எல்லா பாஸுக்குமே வந்துட்டு என்னென்ன ஜாப்ஸ் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீடியோவாக போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்ட் பை பார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 பார்ட்டாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் வந்து எப்படி ட்ரை பண்ணணும், எப்படி ட்ரை பண்ணக்கூடாது, யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க, ஏஜ் லிமிட் என்ன வருதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் மாதத்தில் யாராவது இன்னும் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வெளிநாடு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ. வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய 1000+ 100+ லைசன்ஸ்னு சொல்லிட்டு ப்ராப்பராக லைசன்ஸ் அடித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஏஜென்சி இருக்காங்க. இப்போ நீங்கள் வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊரில் இருக்க ஏஜென்ட்டுக்கிட்ட மட்டும்தான், உங்கள் ஊருக்குள்ளே இருக்க ஏஜென்ட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டோ மட்டும்தான் உங்களால் வேலை தேட முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜி தமிழன் அப்படின்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த லைசன்ஸ் ஏஜென்சி எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வெப்சைட்டில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டோட நேமு www.sgtamilan.com. இந்த வெப்சைட் நேம் போட்டிங்க அப்படின்னா இதில் ஜாப் வேகன்சின்னு தனியாக வந்துட்டு ஒரு போர்ட்டலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறது அப்படின்னாலும், மெயினாக குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, அரபு கண்ட்ரிஸ், இந்த மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளத்திலேருந்து அடிமட்டம், நான் எதுவுமே பெருசாக படிக்கலை ஆனால் நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வேகன்சி இருக்குது. செக்யூரிட்டி கார்டு வேகன்சி இருக்குது, பிஎஸ்ஐ வேகன்சி இருக்குது, டிரைவர் வேகன்சி இருக்குது. இங்கே நீங்கள் இந்தியாவில் ஹெவி டிரைவர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் ட்ரைவ் பண்ணி லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான வேகன்சி, ஹோட்டல் ஃபீல்டில் வேகன்சி, அட்மின் வேகன்சி, ஜுவல்லரி ஷாப்பில் வேகன்சி, சேல்ஸ்மேன் வேகன்சி, இந்த மாதிரி நிறையா வேகன்சிஸ் இருக்குது. அது எல்லாமே ரெகுலராக அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் போய் பார்த்து அதிலே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போகிறோம், அவங்க ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாற்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறதுனால அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு சொல்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ டாக்குமெண்ட்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதை தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இ பாஸுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இ பாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ்பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இது எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி ஆர்எம்ஐ கேட்குறாங்க. ஆனால் ஆர்எம்ஐ நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமா, அது கட்டாயமானு கேட்டிங்கன்னா ஆர்எம்ஐ கட்டாயம் கிடையாது. இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. விசான்னு சொல்லுவாங்க, அது ஐபிஏ காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பாஸ்போர்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். வேக்சின் சர்டிஃபிகேட் 2 டோஸ் போட்டுருக்கணும், அதுவும் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இது இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் போகலாம். எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனலாக நீங்கள் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கம்பெனியில் கேட்டுருங்க, இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா அப்படின்றத கேட்டுருங்க. ஒரு சில கம்பெனி அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே தான்.
நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போகலாம். இந்த ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் கிடையாது. எது கட்டாயம்னு கேட்டிங்கன்னா ஐபிஏ, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட் இது மட்டும் இருந்தாலே நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸுக்கு தேவையான டாக்குமெண்ட். எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், எஸ்ஜி அரைவல் கார்டு சேம், கிட்டத்தட்ட இ பாஸும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட்டு. எஸ்பாஸ் இ பாஸுலேருந்து என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஒரே ஒரு மாற்றம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐபி கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. பாஸ்போர்ட் கட்டாயம் தேவை, டிக்கெட் கட்டாயம் தேவை, வேக்சின் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. பாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக என்டிஎஸ் பர்மிட்டுக்கு தேவை. பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 2 நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாண்ட் இருக்கணும். பாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது, உங்களை டிபோர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு. இந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுமே போதும். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது. ஆனால் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட், பாண்டு பேப்பர், எஸ்ஜி அரைவல் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸு. ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசா, பாஸ்போர்ட், வேக்சின் சர்டிஃபிகேட் இது 3 இருந்துச்சுனாவே போதும். வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. இது இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக ஸ்டூடெண்ட் பாஸில் போயிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் போயிட்டு அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் போகிறாங்க. நிறைய பேர் சொல்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் அது தவறு. அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. படிக்கிறதுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட் பாஸுக்கு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபி பாஸ், டிடபிள்யூ பாஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நிறையா பேருக்கு டிபி பாஸ், டிடபிள்யூ பாஸ்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி யாருக்காவது அப்ரூவல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் விசா எடுத்துகிட்டு போகணும், எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துகிட்டு போகணும், டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. வேக்சின் சர்டிஃபிகேட் கூட பெருசாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டுமே பெருசாக தேவைப்படாது. விசா, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு இது மட்டும் இருந்தால் போதும். வேக்சின் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? ஃபைனலாக இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு இது எல்லாத்துலேயும் போகிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஐபிஏ, அதாவது நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நான் சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 by 1 தான் வந்து இதுக்கு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. சம்பளம் எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜென்ட்டிட்ட பேசி அப்ளை பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இந்த ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டுக்கெலாம் அட்வான்ஸ் கேட்க மாட்டாங்க. பெரிய தொகையை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணி ஐபி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐபி வந்து வந்துருச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் கட்டிடாதீங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கட்டுவீங்க. ஒரு 1/4 பங்கு பணம் மட்டும் கட்டினா போதும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு 25,000 மட்டும் ஐபி வந்தோன்னே கட்டினீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப லேட் ஆகுது. 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கூட ஆகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை கட்டிடாதீங்க. அவங்க ஐபி கொடுத்ததுக்கு ஒரு 25,000 பே பண்ணுறது தப்பு கிடையாது. அதுக்கு மேலே பே பண்ண வேணாம். அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் ரெடியான மாதிரி தான் ஆன்போர்டிங் சென்டர் உங்களை புக் பண்ண சொல்லுவாங்க. ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னமே வந்து சிங்கப்பூரில் குவாரண்டைன் இருக்குது. ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இன்னுமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இன்னுமே இருக்குது. நீங்கள் 3 நாள் வந்து சிங்கப்பூரில் குவாரண்டைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து புக் பண்ணுவாங்க. அதுக்கு புக் பண்ணையில் ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிக்கெட் இந்த டேட்டில் போட்டுருங்க நாங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த டேட்டில் நீ அங்கே இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 விதமாக வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணால உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டிங்க, ஆனால் உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டரில் ஸ்லாட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை மாற்றி போடுற மாதிரி வரும். அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆகும். அதனால ஏஜென்ட்கிட்ட 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் போடுங்க. ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐபி காப்பி, அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர், அடுத்தது டிக்கெட் போடணும். ஓகேங்களா? டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா அடுத்தது பாண்டு பேப்பர் வந்துடும். இதுக்கும் கண்டிப்பாக பாண்டு பேப்பர் உண்டு. இது எல்லா பாஸுக்குமே, அதாவது ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பாண்டு. நீங்கள் புதுசாக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாண்டு பேப்பர் வேணும். அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு. இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லா பாஸுக்குமே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.